வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் வந்து பாவைக்காய் தொக்கு கசப்பே எல்லாமே செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 1/4 கிலோ பாவைக்காய், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பூண்டு. இதை வந்து உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த பாவைக்காய் வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கணும், சரியா? இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கேன். இப்போ வந்து பாவைக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அளவுக்கு புளி, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பொடி வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த பாவைக்காய் வந்து லைட்டாக உப்பு போட்டு கழுவும் போது லைட்டாக உப்பு போட்டு கழுவிக்கோங்க. கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியாயிரும். இப்போ 3 தக்காளி வந்து நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இப்போ இதில் வந்து பாவைக்காவை போட்டுடலாம். பாவைக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு பிறகு நான் காமிக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க இந்த 3 தக்காளியும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி சேர்த்ததுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்க தான் அந்த பாவைக்காவோட டேஸ்ட் நல்லா வரும், கசப்பெல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா வித்தியாசமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா கூட சேர்க்கலாம். அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட். இப்போ வந்து மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அந்த புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாவைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நான் நல்ல தண்ணி விட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. காய் வந்து பாவக்காய் வந்து நல்லா வெந்துட்டு இதில் வந்து கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை பொரிச்சது இல்லை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.